ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் Sakthivel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டம் இல்லை வீட்டு தோட்டம் எந்த தொட்டி உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஒரு தொட்டியும் ஒரு பயன்பாடு இருக்கும். ஸோ தொட்டிகள் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும், தொட்டிக்களாக இருக்கட்டும் இல்லை க்ரோ பேக்காக இருக்கட்டும், எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன வகைங்கிறதையும் பார்க்க போகிறோம், எதுக்கு பயன்படுன்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுட்டா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சிமெண்ட் தொட்டிங்க. சிமெண்ட் தொட்டியில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றதை சொல்கிறேன். அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டம் சைஸில் கிடைக்கும். ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் பூத்தொட்டி, இல்லைனா நீங்கள் நல்ல ஒரு கார்னர்ஸில் நீங்கள் வைக்கணும், இல்லை நீங்கள் வெளியில் ஒரு பெரிய மரச்செடி மாதிரி வைக்க போகிறீங்க, ஒரு பெரிய சைஸ் எனக்கு சிமெண்ட் தொட்டி வேணுனாலும் உங்களுக்கு நீங்கள் சொல்லி ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி அவைலபிளாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். தண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரைன் ஆகிடும். உங்களுக்கு சிமெண்ட் தொட்டி நல்லா தண்ணியை எவாப்ரேட் பண்ணி விட்டுரும். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா, நீங்கள் நிழலில் வச்சிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் துளசி செடி இல்லை வேறு எந்த செடி வேணால் வளர்த்துக்கலாம், ஓரளவுக்கு நிழலில் இருந்துச்சுன்னா. அதனால் நீங்கள் பெருசாக பூச்செடிகள் அந்த மாதிரி செடிகள்லாம் இந்த சிமெண்ட் தொட்டியில் வைக்க முடியாது. நீங்கள் மரங்கள் இல்லைனா கேக்டஸ், கள்ளிச்செடி, அழகுக்காக இருக்கிற குரோட்டன்ஸ்லாம் நீங்கள் ஓரளவுக்கு வைக்கலாம். அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் உங்களுக்கு சிமெண்ட் தொட்டி கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மண் தொட்டி. மண் தொட்டியில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்காது. சிமெண்ட் தொட்டி மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்காது. அப்படியே அவைலபிளாக இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி கிடையாது. பெரிய சைஸில் உங்களுக்கு ஒரு மரம் வைக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு இந்த சிமெண்ட் தொட்டி மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மண் தொட்டியில் அவைலபிளாக இல்லை. அண்ட் அடுத்தது கஸ்டம் சைஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் வேணுன்ற மாதிரி செஞ்சும் வாங்கிக்கிற மாதிரி அந்தளவுக்கு மார்க்கெட்டில் இல்லை. அண்ட் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணியை எவாப்ரேட் ஆகாமல் ஓரளவுக்கு தொட்டிலேயே வச்சுக்கோங்க. தொட்டிக்குள்ளே இருக்கிற அந்த டெம்பரேச்சரை ஓரளவுக்கு கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த மண் தொட்டி. பூச்செடிகளுக்கு சூப்பரான ஒரு தொட்டி, பர்ஃபெக்டான ஒரு தொட்டி அப்படின்னா இந்த மண் தொட்டி தான். எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் மண் தொட்டி கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்கள்ல அந்த தொட்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ப்ளூ கலரில் இருக்கும்ல அது யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ன்ற ஒரு கேட்டகரியில் தான் சொல்கிறேன். இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோ குவாலிட்டியில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்லாம் ஓரளவுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஹை குவாலிட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் ஓரளவுக்கு லைஃப் வரும். 5 வருஷம் உங்களுக்கு 6 வருஷம் கூட வரும். ஆனால் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் எல்லாமே 6 months to 1 year, அதிகபட்சம் 1.5 year போயிடும். பிளாஸ்டிக் எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோ லைஃப் வரும். சில பேர் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த நார்மல் தண்ணி பிடிக்கிற அந்த பக்கெட் கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பக்கெட்லாம் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே லைஃப் போயிடும். அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துலேயே உங்களுக்கு நல்ல வெயில் பட்டு உங்களுக்கு மக்கி போய் உங்களுக்கு சீக்கிரமாகவே அது உடஞ்சி போயிடும். நான் சொல்கிறது அந்த நார்மலாக குளிக்கிறதுக்கெலாம் வச்சுருப்பாங்கள்ல பாத்ரூம்லாம், அந்த பிளாஸ்டிக் பக்கெட், அந்த பக்கெட்லாம் ஓரளவுக்கு லைஃப் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இந்த பெயிண்ட் பக்கெட், அதுக்கப்புறம் வாட்டர் கேன் பக்கெட், அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் செடிகளுக்குனே ஒரு பாட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கெட்லாம் ஓரளவுக்கு லைஃப் இருக்கும். அதிலே 2 கலர் கொடுப்பாங்க. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்று பிளாக் கலரில் இருக்கும், இன்னும் ப்ரௌன் கலரில் இருக்கும். உங்களுக்கு பிளாக் கலர் கொஞ்சம் சீப்பாக இருக்கும், ப்ரௌன் கலர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 10 ரூபா 20 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பு கலரில் ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் அதிகமாக படும், ஓரளவுக்கு நல்லா ஈர்க்கும், அதனால் சீக்கிரமாக மக்கி போயிடும். ஆனால் ப்ரௌன் கலர் கொஞ்சம் லைஃப் எக்ஸ்ட்ராவாக தரும். இதனால தான் ஒரு 10 ரூபா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ப்ரௌனுக்கும் பிளாக்குக்கும் இருக்கும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, எந்த பிளாஸ்டிக் தொட்டி வச்சுருந்தாலும் ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து விட்ருங்க. ஏன்னா வெள்ளை கலர் பெயிண்ட் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஓரளவுக்கு ஹீட் அந்தளவுக்கு இறங்காது, கொஞ்சம் லைஃப் அதிகமாக தரும். இந்த மாதிரி தொட்டிகள்லாம் காய்கறி செடிகள், அதுக்கப்புறம் கொடி வகைகள், மரங்கள்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தொட்டிகளும் பயன்படுத்தலாம். அடுத்தது க்ரோ பேக். க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா 3 வகை வருதுங்க. ஒன்று நார்மலாக பாலித்தீன் ஷீட் வெள்ளை கலரில் ஒன்று வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வரும், HDP க்ரோ பேக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலரில் இருக்கிறது LDP க்ரோ பேக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஃபைபர் மாதிரி ஒரு கிளாத்தில் வரும், நல்லா ஃபைன் கிளாத்திங்காக இருக்கும், கருப்பு கலரில் வரும். ஸோ இந்த 3 வகை க்ரோ பேக் இருக்குங்க. இதில் 3த்துலேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒயிட் கலரில் இருக்கிறது. ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்டிபி க்ரோ பேக்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அந்தளவுக்கு வரவே வராது. ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷன்ட்டு உங்களுக்கு சீக்கிரமாக மக்கி போகும். மக்கி போடலனாலும் உங்களுக்கு வந்து புறா அணில் ஏதாவது வந்து லைட்டாக சும்மா கீறி விட்டால் கூட அது கிழிஞ்சு போயிடும். பேக்கு உங்களுக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகக்கூடியது இந்த வெள்ளை கலர் க்ரோ பேக். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி இப்போதைக்கு 80% எல்லாமே க்ரீன் கலர் க்ரோ பேக்கும் கண்டெய்னருக்கும் மாறி இருக்கேன். ஸோ நீங்களும் வெள்ளை கலர் வச்சுருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வேறு ஏதாவது க்ரோ பேக்கோ இல்லை பெயிண்ட் பக்கெட்டோ இல்லை வாட்டர் கேனுக்கோ நீங்கள் மாறிடுங்க. அதுதான் ஓரளவுக்கு லைஃப் நல்லா கொடுக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் க்ரோ பேக். வெளியில் க்ரீன் கலரில் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் க்ரோ பேக்காக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஜிஎஸ்எம் போட்டிருப்பாங்க. 200 ஜிஎஸ்எம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது அந்தளவுக்கு பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் 200 ஜிஎஸ்எம்மா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலர் க்ரோ பேக் வாங்கிக்கோங்க. வெளியில் க்ரீன் கலரும் உள்ளே ஆரஞ்சு கலரும் இருக்கும். சில க்ரோ பேக்லாம் வெளியில் க்ரீன் கலரும் உள்ளே வெள்ளை கலரும் இருக்கும். அந்த க்ரோ பேக் வாங்காதீங்க, அது சீக்கிரமாகவே மக்கிடும். அண்ட் நல்லா கேட்டு 200 ஜிஎஸ்எம்மான்னு பார்த்து வாங்குங்க. அது ஓரளவுக்கு 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு லைஃப் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. வெள்ளை கலர் க்ரோ பேக்கில் பெரிய சைஸ்லாம் எதுவும் இருக்காது. நார்மல் காய்கறி செடிகளுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை கலர் க்ரோ பேக் கிடைக்கும். அது நீங்கள் வந்து காய்கறி செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை பூச்செடிகளுக்கு கூட பயன்படுத்தலாம். அடுத்தது க்ரீன் கலர் க்ரோ பேக். க்ரீன் கலர் க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டம் சைஸில் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து கீரை வளர்க்குறதுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், பெரிய சைஸில் வந்துட்டு நிறையா வந்து உங்களுக்கு சைஸஸில் வந்து க்ரீன் கலர் க்ரோ பேக் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தது இன்னொரு க்ரோ பேக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 3வது வகை க்ரோ பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் க்ரோ பேக் அப்படின்ட்டு ஒரு வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நார்லேயே வந்து சுற்றிருப்பாங்க, இல்லைனா வந்து அந்த சணலில் செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஓரளவுக்கு இல்லைனா கிளாத்லேயே செஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி க்ரோ பேக்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏரியேஷன், அதாவது காற்றுக்கள் நல்லா உள்ளே போயிட்டு வெளில வரத்துக்கு இந்த மாதிரி க்ரோ பேக்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வேர்லாம் உள்ளுக்குள்ளே சுற்றிக்கும்ல, அந்த மாதிரி செடிகள்லாம் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளரும். அண்ட் இந்த க்ரோ பேக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிள் மாதிரி இல்லை. ஆன்லைன் அந்த மாதிரி இடத்துல இருக்குது, இல்லைனா ரொம்ப ரேரான ஒரு ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்குது. நான் இங்கே சென்னையில் எங்கேயும் பார்த்ததெல்லாம் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கேன். அண்ட் வாங்கி பார்த்துட்டு அதை பற்றின ஒரு ரிவ்யூவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து போடுவோம். எந்தெந்த செடிக்கு எந்த வகையான க்ரோ பேக்கோ இல்லை கண்டெய்னரோ இல்லை பாட்டோ வந்து பயன்படுத்தலான்ட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your corner, Sakthivel. Have a happy growing day. Bye bye.